வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் அதிக கருக்குள்ளது. அவருடைய வார்த்தை ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். கர்த்தருடைய சுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் 43வது பக்கத்தில் இருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 114 பாஸ்டர் எக்கோ கேக்குது. பாஸ்டர் எக்கோ வருது பாஸ்டர். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அம்மா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, அங்க யாரோ டெஸ்ட் பண்றாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, அன்பிற்குரியவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறார். He can change. கன்மலை எப்படி இருக்கும்? கற்பாறை எப்படி இருக்கும்? பாறையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால்தான் நல்லது. ஒரு மனிதன் பாறையை போல இருந்தால், கற்பாறையை போல இருந்தால் கிடைக்காது. கொஞ்சம் நீரூற்று வரணும், கொஞ்சம் இழகின மனசை காட்டணும், கொஞ்சம் உடைந்த உள்ளத்தோடு நம்மளை பார்க்கணும், அன்போடு நம்மளை பார்க்கணும், கரிசனையோடு நம்மளை பார்க்கணும். பார்க்கலையே பாஸ்டர், என்னை யாருமே கரிசனையா பார்க்கலையே பாஸ்டர், எனக்கு ஒரு ஈரமான இருதயத்தோட யாரும் என்ன பார்க்கலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல், நீ சாதாரண நபர் அல்ல. You are called like Israel. இஸ்ரவேல போல அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாகவே நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள். ஆகினால உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த 7வது மாதத்தின் மிக ஆரம்பமான நாட்களில் இருக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:13 சொல்கிறது, ஐயா, ஆண்டவருடைய வார்த்தை எகிப்தின் ஜனங்களுக்கு நடுவில் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. பயப்படாதிருங்கள். Don't fear. பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நின்று கொண்டு, நீங்கள் நின்று கொண்டு, ஜிஆர்எஃப்எம்ஐ விட்டு நான் விலகவில்லை. ஜிஆர்எஃப்எம்ஐ விட்டு நான் விலகவில்லை. காலையிலே ஆராதனைக்கு வந்து விடுகிறேன், மாலையிலே வந்து விடுகிறேன், நடுராத்திரி வந்து விடுகிறேன், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், துதித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆராதித்துக் கொண்டே இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அபிஷேகத்தில் இருக்கிறேன். ஆச்சரியமாய் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தான் என்று சாட்சி இருக்கிறேன். நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் நிற்க முடியாமல் போய்விடுவார்கள். ஆனால் இஸ்ரவேல் நின்று சாதிப்பான். இஸ்ரவேல் எப்படிப்பட்டவன்? நின்று சாதிப்பான். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவன் மாற மாட்டான். நீங்கள் உலகத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் இன்னும் நின்று சாதிக்கிறது. சுற்றி சுற்றி சூழல்கள் மாறினாலும் இஸ்ரவேல் நின்று சாதிக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நின்று கொண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னுடைய தாயார் 55 வருடமாக, 60-70 வருடமாக அவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். நான் சிஎஸ்ஐ அனுபவத்தை குறை கூறவில்லை. அங்கிருந்துதான் நாங்கள் வந்தோம், அங்கிருந்து வந்து வளர்கிறோம்.
இப்ப பெந்தெகோஸ்தையில் நான் பெருமை அடையவில்லை, இன்னும் வளர வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் என் தாயும் தகப்பனும் விசுவாசத்தில் நிற்கிற ஆண்டுகள் 50, 60, 70. ஒரே சபை, ஒரே சபை. நல்லா கவனிங்க. ஒரே மெய்ப்பன், ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே கர்த்தர். ஜிஆர்எஃப்எம்மில் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். நீங்கள் இருந்து கொண்டு இதே தேவனை நீங்கள் உறுதியாய் பிடிப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஏனென்றால் மலையே ஆட்டுக்கடாக்களை போல துள்ளுகிறதற்கும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும், கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன வந்தது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேலை பார்த்தால் செங்கடல் பிளந்துவிடும், யோர்தான் பிரிந்துவிடும், மரணம் ஓடிவிடும், முடக்குவாதம் திமிர்வாதம் மாறிவிடும், அடக்குமுறை அடிமைத்தனம் மீறி எழுப்பி நிற்கிற ஒரு மனிதனை எழுப்பும். அன்புக்குரியவர்களே, நீ இஸ்ரவேல் என்றால் சாதாரண மனிதன் அல்ல, நீ புறப்படுகிறவன். இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம். ஆவிக்குரியவனே, நீர் அவர்களுடைய ராஜ்யம். ஆவிக்குரிய சகோதரியே, நீங்கள் அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் சாதாரண நபர் அல்ல. You are special. அதனாலதான் உங்களுக்கு போராட்டம், சில பலவீனங்கள், சில வலிகள், சில வேதனைகள், வாரத்தோறும் புது புது பிரச்சனைகள். ஏன்? உங்களுடைய எதிரி உங்களுடைய வெற்றியை பொறுக்க முடியாமல் தான் உங்களை முடக்க ஆசைப்படுகிறார். ஆனால் இயேசுவை கல்லறை ஒருபோதும் காக்க முடியாது. அதே போல கிறிஸ்தவனை பிரச்சனைகள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாட்டை எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கிறிஸ்தவம் மேலோங்கி போய்கொண்டே இருக்கிறது. இரத்த சாட்சிகள் எத்தனை, எத்தனை மரணங்களை சந்தித்திருக்கிறது கிறிஸ்தவம், எத்தனை போராட்டங்களை சந்தித்திருக்கிறது கிறிஸ்தவம். இஸ்ரவேல் எத்தனை துன்பத்தை சகித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் எத்தனை யுத்தங்களை, எத்தனை போர் விமானங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? இஸ்ரவேல் என்றால் அது தனித்துவமானது. கண்மலை குன்றுகளில் இருந்து உன்னை பிரித்து எடுத்தேன், கண்மலையின் வெடிப்பில் உன்னை கண்டெடுத்தேன். நீ என்னுடையவன், என்னால் மறக்கப்படுவது. ஆனால் நீ நிற்க வேண்டும். லோத்துவை போல அங்குமிங்கு ஓடுகிற நபர் ஒன்றும் செய்ய இயலாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆபிரகாம் ஓடுகிறவனுக்கு, பின்மாறி போறவனுக்கெல்லாம் ஜெபிக்கிறான் பாத்தீங்களா? அவன் நிற்கிறவன், அவன் நின்று கொண்டு கிரியை செய்கிறான். ஆகியனால்தான் கர்த்தர் சொல்கிறார், நில், தெளிவாக நில், சத்தியத்துக்காக நில், பரிசுத்தத்துக்காக நில், விசுவாசத்திற்காக நில். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்காக நில்லுங்கள். நாம் எகிப்தியர்கள் அல்ல. எங்கிருந்து புறப்படுகிறார்கள்? எகிப்து என்றால் உலகம், எகிப்தியர்கள் என்றால் உலகத்துக்குரியவர்கள். நீங்கள் எகிப்தியரும் அல்ல, நீங்கள் எகிப்தை சேர்ந்தவர்களும் அல்ல. நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்கள், நாம் எல்லாரும் கானானுக்கு போகிறவர்கள். நம்முடைய தேசம் வேறு, நம்முடைய தேசம் இதுவல்ல. This is not our own country. Our nation, our own country is heaven. We are the heavenly ambassador. ஒரு நாட்டுக்கு அம்பாசிடர் இருக்கலாம். நான் யார் தெரியுமா? I am a heavenly ambassador. பெருமை மிக்க ஒரு பெரிய பரலோகத்திற்கு தூதுவனாக இருக்கிறேன். நீ எப்படி தோற்று போவது? நீ வீழ்ந்தா என்றாலும் அதில் ஒரு வெற்றி இருக்கும். உலகம் உன்னை பார்த்து நினைக்கும், இரத்த சாட்சியாக கொன்று விட்டோம், ஸ்தேவான் செத்து போய்விட்டான், இயேசு செத்து போனால் சரித்திரம் முடியும் என்று நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசும், ஆபேலின் ரத்தம் பேசும், ஸ்தேவானின் ரத்தம் பேசும். ஏன்? இரத்த சாட்சிகளின் ரத்தம் பேசும். மரணம் கிறிஸ்தவத்தின் ஒரு பெரிய துக்கம் அல்ல, பெரிய வெற்றி. மரணமே
உன் கூர் எங்கே? எதற்கு பயம்? பயப்படாதிருங்கள். இன்று காண்கிற எகிப்தியனை நீங்கள் இனி காண்பதில்லை. உன்னை கண்டு கடல் விலகி ஓடும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும், மலைகள் ஆற்று கடற்களை போல துள்ளும், கடல் விலகி ஓடும். நீ யார்? விசேஷமான பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு, அதிரு, அதிர்ந்து போய்விடுவார். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையையும் கர்த்தர் விசேஷமாக்கி இருப்பதினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சோ இஸ்ரவேல் என்பவன் விசேஷமானவன் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யூ ஆர் ஸ்பெஷல். சிஸ்டர், நீங்கள் அடைகிற துன்பம் எல்லாம் உங்களுக்கு பெரிய துன்பம் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். உங்கள் கஷ்டம் பெருசுதான், உங்கள் பாடுகள் பெரியதுதான், உங்களுக்கு உங்களுக்கு பெருசு. ஆனால் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் இருக்குதே, அது இந்த உலகத்தில் யாருமே சந்தித்திராத பாடுகள். ஒரு மனிதனுக்கு எங்கெல்லாம் வலிக்குமோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். உங்கள் சரீரத்தில் வலிகள், வேதனைகள், வியாதிகள், அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பாதைதானே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அவர் எல்லா இடத்தையும் கடந்து வந்திருக்கிறார், எல்லா வேதனைகளையும் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய மிகப்பெரிய அவமானங்களை அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய மிகப்பெரிய துரோகத்தனம், ஐயோ இப்படி துரோகம் பண்ணுவார் என்று நினைக்கவே இல்லை பாஸ்டர். I trained much. நான் அவர்களை உருவாக்கினேன், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தேன், அவர்களை பாட வைத்தேன், அவர்களை சுவிசேஷம் சொல்ல வைத்தேன், அவர்களுக்கு நல்ல ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன், அவர்களுக்கு அழகான ஒரு பொறுப்பை கொடுத்தேன். அவர்களா இப்படி துரோகி. யூதாஸ் என்பவன் துரோகி. Don't worry about it. அதை பத்தி தான் கவலைப்படுற மாதிரி இயேசு நம்மளை உருவாக்குற. மகளே, நான் இதை விட பெரிய துரோகத்தெல்லாம் பார்த்திருக்கேன் மகளே, போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. நீ நின்று கொண்டு இருந்திராத. இந்த மாதிரி இடத்துல நின்ற கூட எங்க நிக்கணும்? துன்மார்க்கனுடைய, பரியாசக்காரனுடைய, மறுதலிக்கிறவனுடைய இடத்தில் நாம் நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ ஊழியன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆபிரகாம், கர்த்தருக்கு முன்பாக நின்ற யோபு, கர்த்தருக்கு முன்பாக நின்ற தேவ மனிதர்களைப் போல நின்று கொண்டு பயப்படாதிருங்கள், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. சோ இஸ்ரவேல் ஒரு சிறப்பானவர், இஸ்ரவேல் என்பவர்கள் ஒரு சிறப்பானவர்கள், நீங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு வேகமான செயல்படுகிற ஒரு இஸ்ரவேலன் எவ்வளவு மேன்மை உள்ளவன் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோ இஸ்ரவேல் என்று சொன்னால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது போராடி மேற்கொள்கிறவன். முதலாவது காரியம், இஸ்ரவேல் என்பவன் ஆதியாகமம் 32:28 சொல்கிறது, அவன் மனிதரோடும் தேவனோடும் ரெண்டு பேரோடையும் போராட்டம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும், வானமண்டலத்திலே கிரியச்சுகிற பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உண்டு. நாடு என்று இருந்தால் அங்கே ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லையை சுற்றிலும் ஒரு யுத்தம் இருக்கத்தானே செய்கிறது. வீடு என்றால் வாசற்படி இருக்கும், அது இருக்கத்தானே செய்கிறது. சரீரம் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் கதமா, நல்ல தமிழ் சொல்றாங்க, சளி அதற்கு இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போராட பிறந்தவன் இஸ்ரவேல், நீ தேவனோடு மனுஷனோடு போராட பிறந்தவன். வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள், வேத பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்கள் மனுஷனோடு போராடுகிறவர்கள். உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்திலே உல்லாசமாய் இருக்கிறவர்களோடு போராடுகிறவர்கள். உபதேசத்தை அவங்க கை கொள்றதுனால அவங்களை உலகம் ஏளனமா பார்க்கும், ஆனா அவர்கள் போராடி ஜெயிப்பார்கள். உல்லாசமாய் இருக்கிறவனுக்கு உபதேசம் இருக்காது. உலகத்துல எப்படியும் வாழலாம் என்று ஒரு கூட்ட மக்கள் அலைகிறார்களே, அவர்கள் உல்லாசக்காரர்கள். உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேவனையும் உலகத்தையும் கலந்து கொடுக்கிற ஒரு கலப்படமான உபதேசத்தை உடையவர்கள். பட்
ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கலப்படமான கசப்பான ஒரு கீரையை அல்ல, கசப்பான ஒரு உபதேசத்தை அல்ல, அவர்கள் தெளிவாய் கொடுப்பார்கள். சோ இந்த உலகம் நமக்கு சொல்லுகிறது, we are a people to struggle and take victory. நாம் பலவிதமான தடுமாற்றங்கள் வரும் பொழுதும் wrestling, போராடி, யுத்தம் பண்ணி, பலவந்தம் பண்ணி, இப்படித்தான் வேதம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இஸ்ரவேல் எவ்வளவு அடித்தாலும் போராடி கொண்டே இருப்பான். மீனானது கடலிலே எதிர்நீச்சல் போடும். சிங்கம் தன்னுடைய காலை ஒருபோதும் பின்னடையாது. வேதம் சொல்லுது, நீ பாலசிங்கம், நீ பாலசிங்கம், யூதாவே நீ பாலசிங்கம். யூதா என்றால் துதி, துதிக்கிறவன். one who praising God, he is a man of warrior. அவன் யுத்த புருஷன். துதிக்கிறவனை நீங்க சாதாரணமா நினைச்சாரு. ஒருவேளை படுக்கையில் இருந்து துதிக்கலாம், நின்று கொண்டு துதிக்கலாம், மருத்துவமனையில் இருந்து துதிக்கலாம், பிரயாணத்தில் இருந்து துதிக்கலாம், whatever it may be. வியாதியின் நடுவே துதிக்கலாம், போராட்டத்தின் நடுவிலே துதிக்கலாம், அக்கினியின் நடுவிலே துதிக்கலாம், அரண்மனையில் இருந்து கழுத்தை அறுத்து விடுவோம் என்று சொல்லுகிற பொழுது துதிக்கலாம், தூக்கு மரம் நியமிக்கப்பட்டிருக்கும் போது துதிக்கலாம், தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிற நிலையில் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே துதிக்கலாம். when you praise, நீ எப்பொழுது துதிக்கிறாயோ அப்பொழுது அதிரும், சிறைச்சாலை அதிரும். வேதம் சொல்கிறது அல்லவா, யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாக அதிரும். உன் பிரச்சனைகள் அதறிக் கொண்டிருக்கிறது. உன் பிரச்சனைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. பூகம்பம் உன் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். எந்தெந்த குடும்பங்களிலே உங்களுக்கு விரோதமாய் அடிமைத்தனம், உங்களுக்கு விரோதமாய் பெரிய ஆளுகை போல இருந்து, சாத்தானை போல இருந்து கொண்டு உங்களை போராடி கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது பூகம் என்றதை உணர்வார்கள். when you worship, when you praise God, கர்த்தரை நீ துதிக்கிற பொழுது அதிர வைப்பாய். தேசத்தை, பூமியை, ஜனங்களை அதிர வைக்கிற வல்லமை கொண்டவன் இஸ்ரவேல். நீ யார்? போராடி மேற்கொள்கிற. போராட்டத்தை விட்டாதீங்க, ஒருபோதும் போராட்டத்தை விட்டு விடாதீங்க. இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகக்கூடாது. yes, I want to go there, அங்கதான் போவேன். ஹalleluya. என்னால ஊழியம் செய்ய முடியாது, பலவீனம். no, நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள். ஹalleluya. ஊழியத்தை நிறுத்தி விடலாம் போல இருக்கிறது, வயதாகி விட்டது. ஆமா, பல சாக்கு போக்குகளை சொல்வதற்கு ஏற்றதாக இருக்கும். காலேபு சொல்லுகிறான், மலை நாட்டை கொடும், நான் மலை ஏறுகிறேன். வயசான காலத்துல மலை ஏறதுக்கு ஒரு ஆள் ரெடி ஆயிட்டான் பாத்தீங்களா? இஸ்ரவேலன். நீ யார்? போராடுகிறவன். ஹalleluya. போராடி மேற்கொள்கிறவன். மனிதனையும் மேற்கொண்டான், கர்த்தரையும் மேற்கொண்டான். தொடு வருமோ படு வருமெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? தூதனை இந்த யாக்கோபு நல்ல சண்டை போட்டு பழகி இருப்பான் போல இருக்கு. ஏசாவோட சின்ன பிள்ளை இல்லை. ஆடுகளை மேய்ச்சவன் பாத்தீங்களா? ஒரு ஆடு அடக்கி அப்படி கண்ட்ரோல் வைக்கணும் பாத்தீங்களா? சில செம்மறி ஆடு இருக்கும், முட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி அடக்கி பழகினவன் போல இருக்கு. ஒரு ராத்திரியில தூதனை தன்னுடைய சரீரத்தை கொண்டு அடக்கி ஒடுக்கி உள்ள வச்சுட்டான். விடமாட்டேன், அவரு என்ன போக விடுன்னு துடியா துடிக்கிறாரு. இவன் சொல்றான், நோ 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 நோ, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, மடக்கி வச்சுட்டான். சோ வருமத்தை எப்பொழுது கண்டுபிடித்தார்கள்? தொடு வருமம், படு வருமம்லாம் இருக்குது பாத்தீங்களா? தொட்டா எப்படி இந்த யாக்கோபு அவனை விட்டான்? இதை யோசித்து பார்த்தா நம்ம ஒரு கண்டுபிடிப்பாளர். எங்க யார தொடணும் அப்படிங்கறத பைபிள் சொல்லிருக்கு பாத்தீங்களா? ஒருத்தன் போராடுறான், தொடை சந்தை சுடுக்கும்படி தொட்டிருக்கிற ஒரு தொடு வருவோம். அக்கு பஞ்சர்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. அது உங்களுடைய ஒரு பகுதியை தொட்டா போதும், மூளை வரைக்கும் வேலை செய்யுன்னு சொல்லுது. இந்த இடத்துல தொடுங்க, இந்த இடத்துல தொடுங்க, அப்புறம் இந்த இடத்துல தொடுங்க. நான் காட்டுறது தெளிவா இருக்கான்னு தெரியல பாருங்க. இந்த இடத்துல இதுல தொடுங்க. அக்கு பஞ்சர்ல தொடுகிற இடத்தை கண்டுபிடித்திருக்கிறார். சோ இந்த பைபிள் நமக்கு மருத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பது இங்கதான் நீங்க கவனிச்சுக்கணும்.
தொடு வர்மம், தொட்டார் பாருங்க தூதன், அவ்வளவுதான் முடிச்சு. யாக்கோபு அப்படியே பொத்து நிக்கிற வந்துட்டான். அன்பிற்குரியவர்களே, நான் கடந்த நாளிலே இந்த GRFMல இருந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கடற்கரை கிராமத்துக்கு போயிருந்தேன். ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஒரு கொஞ்சம் பேருக்கு உணவு கொடுப்பதற்காக. So I want to share my happiness to the people. என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய ஜாய்ஃபுல்னஸ், அதை பகிர்ந்து கொள்வது வழக்கம் இல்லையா? போயிருந்தேன். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நான் போயிருந்த அந்த இரவு சரியாக 10 மணி. யாருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனா நான் போன அந்த இரவு என்ன ஆண்டவர் போக சொன்னார். எனக்கு அப்பதான் போக முடியும். நான் அப்பொழுது போயிருக்கிறேன். அங்க நிறைய பேர் படுத்து கிடப்பார். கடற்கரை கிராமம், அநேகர் படுத்து கிடப்பார். எல்லாரும் நோயாளிகள், பிசாசின் கட்டில் இருக்கிறவர்கள், வியாதிப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தால், தகப்பனால், தாயால் கைவிடப்பட்டவர்கள், அடித்து துரத்தப்பட்டவர்கள், ஒளிந்து கிடக்கிற எல்லாரும் அங்க இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 500 பேராவது இருப்பாங்க. கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. 10 மணிக்கு போக சொல்றாரு. சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, போயாச்சு. அங்கே போனால் எனக்காக ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? ஒரு அம்மாவுடைய கால் திடீரென எழுந்தவுடன் உள்ள இருக்கிற சதை சவ்வு விட்டு படாரண வீங்கி இருக்கு. படாரண வீங்கி இருக்கு. அந்த அம்மா வீங்கி இருந்து படுத்து கிடக்கிற பொழுது நான் அவர்கள் கையில கொண்டு உணவை கொடுக்கிறேன். நான் அவர்களை விசாரிக்கிறேன். நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதலாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனை கர்த்தர் தொட்டால் அந்த கால் சுளுக்கும். ஒரு மனிதன் காலை லேசா பெரட்டுனா கால் வீங்கிரும், சவ்வு விட்டுரும், எலும்பு உடைந்து விடும், ஏதோ ஒன்று நடக்கும். அந்த அம்மாவை கால் பிரச்சனையாகி இருக்கிற பொழுது கடவுள் என்னை அனுப்புகிறார் என்கிற செய்தி தான் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் சொன்னேன், பாட்டியம்மா, உங்களுக்கு நல்ல மருத்துவம் பார்த்து உங்களை கொண்டு போய் வீட்டுல நான் சேர்த்துருவேன். எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், யாரும் போகல. பசியா இருந்தார்கள், யாரும் போகல. ஆண்டு சொல்றார், நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் பலவீனமா இருந்தேன், என்னை யார் விசாரித்தார்கள்? GRFM, நீங்கள் அநேகரை விசாரிக்கிறீர்கள் என்றுதான் நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை விசாரிக்க வேண்டும். கர்த்தர் வந்து இந்த ஊழியத்தை விசாரிக்க மாட்டார். நீங்கள் தான், you are the responsible person. நீங்கள் விசாரிக்க வேண்டும். என்ன தேவை இருக்கிறது, என்ன பலவீனம் இருக்கிறது, என்ன சூழ்நிலை இருக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலை? இது அநேகரை விசாரிக்கிற ஊழியம், அநேகருடைய காயங்களை கட்டுகிற ஊழியம், இயேசுவை தெருக்களுக்கு அனுப்புகிற ஊழியம், ஊழியர்களை தேசத்துக்குள் அனுப்புகிற ஊழியம், மிஷனரிகளை தாங்குகிற ஊழியம். தெரிந்த பிறகும் நான் விசாரிக்காம இருக்க முடியுமா? எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா கரெக்டா விழுந்து எழுந்திருக்கும் போது கர்த்தர் என்னை கொண்டு போனாரே, அதற்கு காரணம் GRFM. அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்ல என்னை ஊழியம் செய்ய வைத்தாரே, அது GRFM. நான் பெருமைக்காக சொல்லல. இந்த ஊழியமானது உலகங்களை இணைக்கிறது, தேசங்களை இணைக்கிறது. இந்த ஊழியத்திலே நீங்கள் இந்த ஊழியத்தோடு போராடக்கூடாது, இந்த ஊழியத்திற்காக போராட வேண்டும். நாம் பலர் பிரிந்து விடுவது இயல்பு, அது நம்முடைய போராட்டம். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து போராடி இணைந்திருப்பதுதான் தேவனுடைய திட்டம். நாம் அன்பாய் இருப்பதற்காக போராட வேண்டும், நாம் உதவி செய்வதற்காக போராட வேண்டும், நாம் அநேகரை கட்டி எழுப்புவதற்காக போராட வேண்டும், அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக போராட வேண்டும், நாம் அநேகரை மரணத்திலிருந்து தூக்கி விடுவதற்காக போராட வேண்டும், அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்காக போராட வேண்டுமே தவிர சிலர் உடைப்பதற்காக போராடுவார்கள். நோ, நீங்கள் எங்கே நிற்க வேண்டும் என்பதை
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நின்று கொண்டு நீ இந்த யுத்தத்தை நடத்து. எனக்கே இவ்வளவு 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வேலையை இந்த ஊழியம் கொடுத்திருக்குமானால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கட்டி எழுப்பும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கட்டி எழுப்புவது? இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அநேகருக்கு சொல்லுங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படி சுவிசேஷத்தை அறிவித்திடுங்க. ஏன் அறிவிக்க வேண்டும்? எதற்கு அறிவிக்க வேண்டும்? என்னால் முடியாது, நோ, ஐ வாண்ட் டு டு. எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, இயேசுவை நான் அறிவிப்பேன். இந்த கடைசி காலத்துல உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட செல்போன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல பணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல டெக்னாலஜி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு நீங்கள் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நற்செய்தியை பரப்புங்க. காலம் இருக்கிற வரைக்கும் தான் பரப்ப முடியும். சும்மா இருந்து கொண்டு இருக்காதீர்கள். வழியருகே விதைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கற்பாறையில் விதைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, முள்ளுகளுக்குள் விதைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், இயேசு என் வீட்டுக்கு வரமாட்டாரா என்று காத்திருக்கிறவர்கள், உடைந்து கிடக்கிறவர்கள், உலகத்தில் ஏராளம் தேவைகளோடு, கண்ணீரோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, நல்ல நிலம், உலகம் எங்கும் நல்ல நிலம் இருக்கிறது. நீங்கள் போராடித்தான் ஜெயமெடுக்க வேண்டும். இந்த ஊழியத்தை செய்வது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அன்புக்குரியவர்களே, ரொம்ப சாதாரணமாக இந்த ஊழியம் நடைபெறவில்லை. இதற்கு பின்பா இதனுடைய கப்பலின் பின்னணியத்திலே, இந்த கப்பலின் பின்னணியத்திலே ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யும். கப்பலின் அடித்தட்டில் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தாலும் சுற்றி கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அமர்த்தி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்பிளா செய்யல, போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. சிலர் ஊழியம் செய்ய புறப்படுவார்கள். ஆனால் ஊழியம் என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. வெரி சிம்பிள். இயேசுவை சொல்லுவது எளிது, இயேசுவை அறிவிப்பது எளிது. ஆனால் நின்று கொண்டு ஊழியம் செய்வது வித்தியாசமானது. இஸ்ரவேலாயிருந்து ஊழியம் செய்வது வித்தியாசமானது. அதற்கு பின்பதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரிக்கு பின்பதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு பின்பதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. உடைக்கப்பட்டவன் தான், நொறுக்கப்பட்டவன் தான் பயன்படுத்தப்பட முடியும். உடைந்தவன் தான் உடைந்தவனுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். கண்ணீர் விடுகிறவள் தான் கண்ணீர் என்ன என்பதை அறிந்திருக்க முடியும். கைவிடப்பட்டவள் தான் கைவிடப்படுதல் என்றால் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அடிமையானவள் தான் அடிமைத்தனம் என்றால் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஓ, நரகம் என்ன என்பதை அறிந்தவன் தான் நரகத்தில் இருந்து அநேகரை காப்பாற்ற முயற்சி எடுப்பார். மரணத்தின் மிகப்பெரிய கொடிய வேதனைகளை சந்தித்தவன் தான் மரணத்தில் இருந்து அநேகரை கொண்டு வருவான். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். சாதாரணமானதல்ல ஊழியம். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியும். எச்சரிக்கை. இந்த செய்தி ஒரு எச்சரிக்கையின் செய்தி. இங்கே ஒரு தாய், இங்கே அநேக தாய்மார்கள், தகப்பன்மார்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நில்லுங்கள். ஒரு வார்த்தை தவறாக நாம் பேச வேண்டாம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று போராடுங்கள். இஸ்ரவேல் என்பவன் போராடுகிறான். இஸ்ரவேல் என்பவன் சல்லித்தனமான சண்டைக்கு போகிறவன் அல்ல. இஸ்ரவேல் என்பவன் பரிசுத்தவன், துன்மார்க்கன் அல்ல. இஸ்ரவேல் என்பவன் பரியாசக்காரன் அல்ல, கவனமானவன். இஸ்ரவேல் என்பவன் மிக புத்தி யுக்தியை கொண்டு செயல்படுகிறவன் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஏமாற்றுக்காரன் அல்ல. அவன் பேர் மாற்றப்பட்டு விட்டது. அவன் யாக்கோபு அல்ல. இஸ்ரவேல் என்பவன் மிகுந்த ஞானமுடையவன் என்று அறிந்திருக்கிறோம். சோ இன்றைக்கு போராடுகிறவன் நிச்சயமாக அவன் சத்துருவாயிருந்து போராடினால் நிச்சயம் தோற்று போவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகினாலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலாய் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் பிரயாணம் பண்ணி கூடாரம் போட வேண்டியவர்கள் என்று வேதம் சொல்லும். நீங்கள் பிரயாணம் பண்ணி கூடாரம் போட வேண்டியவர்கள்.
பிரயாணம் என்றால் என்ன? நான் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொன்னேன். சிலர் அடிமைத்தனத்தில் வாழ்வதையே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் ஜெபிப்பதில்லை. நீங்கள் கடனிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கடன் இனி வாங்க மாட்டேன் என்று ஜெபித்து கடன் இருந்து விடுதலையாக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கும்படி ஜெபிக்காமலே இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு புறப்படுங்கள். அடிமைத்தனத்தை விட்டு புறப்படுங்கள். விக்கிரக ஆராதனை விட்டு புறப்படுங்கள். உலகத்தை விட்டு புறப்படுங்கள். எகிப்தை விட்டு புறப்படுங்கள். யுத்தத்துக்கு புறப்படுங்கள். பைபிள் வேதம் சொல்கிறது புறப்படு. யாத்திரையாகவும் என்று சொன்னால் யாத்திரை செய். சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் அழகாயிருப்பது மட்டுமல்ல, அது நடக்க வேண்டும், அது புறப்பட வேண்டும். நீங்கள் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி புறப்பட வேண்டும்? உங்கள் விரல்கள் மற்றவர்களை புறப்பட செய்யும். உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை புறப்பட செய்யும். உங்களுடைய கண் அசைவு மற்றவர்களை புறப்பட செய்யும். அன்பிற்குரியவர்களே, புறப்படுங்கள் என்று வேதம் சொல்லும். இஸ்ரவேல் எகிப்திலும் யூதாவில் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஜானம், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். இஸ்ரவேல் என்பவன் அடிக்கடி புறப்படுகிறவன். எங்கே புறப்பட வேண்டும்? அறுவடை களத்துக்கு புறப்படுங்கள். I want to share about மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து விதைக்கிறவனுடைய உவமைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 'விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்' இல்லையா? விதைக்கிறவன் ஒருவன் 13ஆம் அதிகாரம். விதைக்கிறவன் புறப்பட்டான் விதை விதைக்க. சிறுவர்களுக்கு ஒளிஞ்சுமா நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். தனனானே நானானே நானானே. விவசாயி பாட்டு. விவசாயி எப்படி பாடிட்டே போவான், அத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பாட்டு. விதைக்கிறவன் புறப்பட்டான் விதை விதைக்க. தனனானே நானானே நானானே. ஓகே, பாடுவதற்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்துக் கொண்டது, தெரியும். இரண்டாவது கற்பாறையில் விதைத்தான். அது கற்பாறையில் விழுந்தது. அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போதோ அது தீர்ந்து போய் வேறினாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது அந்த முள்ளே நெருக்கி போட்டது. ஆனால் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஜிஆர்எஃப்எம் பலன் தரப்போகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட போகிறீர்கள். உங்களுடைய விரல்களுக்கு வேலை துவங்கிவிட்டது. எங்கே விரல்களுக்கு வேலை சொல்லப்பட்டிருக்கிறது? 144ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம் சொல்கிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தர். விரல்கள் சொல்லுங்க, என்னது? விரல்கள். இந்த ஜிஆர்எஃப்எம் துவங்கி இருக்கிறதான இந்த வேகமான ஊழியத்திலே வாரந்தோறும் செயல்படுகிற நீங்கள் உங்கள் விரல்களின் வழியாக அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை share the gospel. Share the gospel of Jesus. இயேசுவின் சுவிசேஷம். I want to share my good news to the people. So இப்பொழுது அது இந்த ஜிஆர்எஃப்எம் ஆனது அது Facebook, YouTube, இன்னும் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பரவும். கொஞ்சம் போராட்டம் தான். ஏன்னா சத்துரு எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை தடை செய்ய முற்படுவான். நீங்க நிக்கணும் சிஸ்டர், நீங்க நிக்கணும். நீங்க நிக்க கூடாதபடி யுத்தம் வரும். பயந்துராதீங்க, விலகிறாதீங்க, நின்றாதீங்க. பரியாசக்காரன் துன்மார்க்கன் சொல்லுவான், ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஏன் இப்படி செலவு பண்ணணும், ஐயோ அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. உலகத்தார்
இங்க இருக்கிற நீங்க செலவு பண்ணுறீங்க, உங்களை நான் பாராட்டுறேன். உலகம் சொல்லும், உலகம் சொல்லும். இங்க இருக்கிற யாரையும் நான் சொல்லல. நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாரும் செலவு பண்ணணும்னு ஆசையோட இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு இருக்கிறீங்க. உங்களை நான் சொல்லல. நீங்கள் இந்த சுவிசேஷத்தை எவ்வளவு தூரம் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஷேர் பண்ண போறீங்க. அது யாருக்கு? பாருங்க, வழியருகே. வழியருகேன்னா என்ன? நல்லா கவனிங்க. இப்போ யாரும் வெளியே போறதே இல்லை, எல்லாமே செல்போன். சாப்பாடு கேட்டா எங்க ஊர்ல ஜொமோட்டோன்னு ஒண்ணு இருக்கு, அதை தட்டி வச்சுட்டா போதும், பூரி, இட்லி, வடை, சட்னி, சாம்பார் வந்து. சோ நீங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய, உங்களுக்கு உணவை கொடுக்க கூடிய ஒருத்தருக்கு, தம்பி, I want to share something to you. That is Jesus. வழியருகே வீட்டுக்கு வர்றவங்க, போறவங்க, உறவுக்காரர்கள், நடக்கும்போது, வேலை செய்யும் போது, whatever the place you are, எப்பொழுதும் இயேசுவை அறிவித்திடுங்கள். அந்த வழக்கம் போல் அதை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறேன், வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். நான் தெருக்களில் ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. இப்ப கொஞ்சம் தான் செய்யறேன். முந்தி பல வருடங்களுக்கு முன்பாக 2000 பேருக்கு டிராக்ஸ் கொடுத்திருக்கிறேன், 3000 டிராக்ஸ் கொடுத்திருக்கிறேன், 5000 டிராக்ஸ் கொடுத்திருக்கிறேன். எக்கச்சக்கமான டிராக்ஸ் நான் கொடுத்திருக்கேன். நற்செய்தி கைப்பிரதி ஊழியம். ஒரு முறை ஒரு பெரிய மாலுக்கு பக்கத்துல நின்று அதிக மக்கள் வருகிற இடத்தில் நான் இந்த வசன விதையை விதைத்துக் கொண்டிருந்தேன். அப்படி வேகமா கொடுக்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்பொழுது எனக்கு திருமணமாகவில்லை. சோ கொடிகட்டி பறந்த காலம், 2 சிறகடித்து பறந்த காலம். இப்ப கொடியெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இப்பவும் நான் பறந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மனைவி, என் பிள்ளைகள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். நான் இன்னும் பறந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரம் பறக்க போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரியவர்களே, சிறகடித்து ஊழியம் செய்த காலம், விதைத்த காலம், எக்கச்சக்கமான மக்கள் நெருக்கடியாய் நடக்கிற ரதவிதி, தேர் ஓடுகிற ரதவிதி. அந்த ரதவிதியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், நான் கொடுத்த டிராக்ஸ் எல்லாம் தெருவுல கிடக்குது. எல்லாரும் பார்ப்பாங்க, தூர போட்டுருவாங்க. சிலர் சண்டைக்கு வருவாங்க, சிலர் ஜெயில வைப்பாங்க, சிலர் போலீஸ கூட்டு வரம்பாங்க, சிலர் அடிக்கிறதுக்கு வருவாங்க. இதெல்லாம் நடந்து இருக்குது. ஆனா ஒரு காரியம் அன்று நடந்தது, ஒரு பெரிய ஆச்சரியம். என் பக்கத்திலே ஒரு குடிகாரன் வந்து நின்று, பிரதர் பிரதர் உங்களுக்கு எந்த ஊருங்க? நான் இந்த ஊர் என்று சொன்னேன். அப்படியா, நீங்கள் கொடுத்திருக்கீங்களே ஒரு டாக்ஸ், ஒரு செய்தி, அது சாக வேண்டாம்னு போட்டிருக்குது. ஆமா, தற்கொலை வேண்டாம்னு போட்டிருக்குது. என்ன? இல்ல, இந்த வார்த்தை வந்து என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன பேசுற மாதிரி இருக்குது? இல்ல, நான் எதையும் சொல்ல விரும்பல, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏங்க, நான் உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு சின்ன ஒரு பேப்பர் தான் கொடுத்தேன், நீங்க என்ன திடீர்னு வீட்டுக்கு கூப்பிடுங்க? இல்லங்க, நீங்க எனக்கு சொந்தக்காரன். நான் சொந்தக்காரன், உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இல்ல, நீங்க கண்டிப்பா அவசியம் என் வீட்டுக்கு வர வேண்டும். ஓகே, ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுங்க, என்ன விஷயம்? இல்ல, நான் வீட்டுக்கு வாங்க சொல்றேன், என் மனைவி, என் பிள்ளைகளை எல்லாம் நீங்க சந்திக்கணும். ஓகே, நான் அடுத்த நாள் போயிட்டேன். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா அவரை பார்த்து கேட்டேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் ஒரு ஓவியர், ஐ எம் an artist. ஓகே, உங்க பேர் என்ன? என் பேர் ஆர்டாய்ஸ். அப்படின்னா எங்களுடைய திருநெல்வேலி பட்டணத்துல அந்த மனிதனுடைய வரைபடங்கள், நிறைய சினிமா நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் வரைஞ்சு போட்டிருப்பாரு, தத்துரூபமா வரைஞ்சிருக்கும். நான் சொன்னேன், நான் உங்களுடைய ரசிகர், உங்களுடைய படங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதான் சினிமா இல்ல, அந்த ஓவியங்களை பார்த்தேன். நான் சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்தது கிடையாது, சினிமா பார்க்க நாங்க அனுமதிக்கப்படல. ஆனால் நடிகர்கள் படத்தை அழகா வரைவார். வரைந்ததை நான் பார்த்து, நீங்க அவங்க? ஆமா, எஸ். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் மனைவிட்ட சொன்னார், ஏமா, இந்த மனிதன் மட்டும் நேற்று வரவில்லை என்றால் நான் விஷம் குடிச்சு செத்து இருப்பேன். அவர் பிள்ளைகளை பார்த்து அழுது கொண்டு சொன்னார், இது உங்க அங்கிள்னு நினைச்சுக்கோ, இது உங்க அண்ணன் நினைச்சுக்கோமா. இவர் மட்டும் வந்து அந்த கைப்பிரதியை கொடுக்கவில்லை என்றால் நேற்று
என் பாக்கெட்ல இருந்த விஷத்தை குடித்துட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பேன். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை எனக்கு காஃபி, நல்ல வடை, சாப்பாடு. என்ன சொன்னான்னு தெரியுமா அந்த மனிதன்? நீ எனக்கு சொந்தக்காரன் என்று சொன்ன. என்னை உறவு முறை போட்டு அழைத்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன. ஒரு ஆலயத்தை காண்பித்து அங்கே போங்கள் என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, நாம் அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு தளத்தில் வந்துவிட்டோம். காலம் கடைசி. வழியருகே விதைத்து விடுங்கள். மிக மோசமானவர்கள் இருப்பார்கள், கற்பாறை போல இருப்பார்கள். இன்னைக்கு நான் சொன்னேனே, உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்கள். அவர்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்வது? அவர்களுக்கும் இந்த அன்பின் சுவிசேஷம் தான். ஐயா, இவர்களை எல்லாம் நேசிக்க முடியுமா? எஸ், கற்பாறை போன்றிருக்கிறவர்களை நேசிக்க வேண்டும். கடினமானவர்களை நேசிக்க வேண்டும். உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்பவர்களுக்காக நேசித்து ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய அன்புதான் சொல்லும். பேச வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உன் சொத்து சுகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்வார்கள். நோ, ஐ லவ் யூ மோர். நான் உன்னை நேசிப்பேன். எதை இழந்தாலும் சரி, உன்னை இழக்க மாட்டேன். பேதுருவே, என்ன விஷயம்? நான் உங்களை மறுதலிச்சிட்டப்பா. நீ தாண்டா பாரு. இல்ல, நான் மறுதலிச்சிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிப்பீங்களா? உன்னை நான் மன்னிக்கிறேன். நீ எத்தனை முறை துரோகம் செய்தாலும் சரி, I love you so much. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? கற்பாறை பேதுருவே, நீ கல்லாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யார் அவன்? மறுதலித்தவன். அவரை தெரியாது, அவரை எனக்கு தெரியாது. அவரும் நானும் ஒன்றாய் இருக்கவில்லை. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 70 முறை மன்னிக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? முரட்டு குணமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு வேலை செய்ய வேண்டும்? பலத்தவர்கள் அநேகரை வேலை கொள்வார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். என்னுடைய போதகர் ஐயா இருக்காங்க. நான் வளர்ந்த சபை, அந்த சபையிலே நாங்கள் எல்லாம் விசுவாசி. அவருடைய ஒரே மகன் செல்ல பையன். ஒரே பையனா செல்ல பையன் தானே? நோ, செல்ல பையனாவே வளர்க்குது. கல் சுமக்க, மண் சுமக்க, சபையின் வேலைகளை செய்ய, தூக்கம் இல்லாமல் உழைக்க ஒரு கற்பாறையை போல் இருந்தார் என் போதகர். செத்து போகிற அளவுக்கு வேலை வாங்குவாங்க. நான் செய்ததை விட என்னுடைய போதகருடைய மகன் தன் சரீரம் முழுக்க பாடுபட்டு உழைத்ததை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். என் தாய் தகப்பன் கூட கொஞ்சம் இரக்கமுடையவர்களாய் இருப்பார்கள். என் ஆவிக்குரிய தகப்பன் அவ்வளவு அன்பு வைத்து நேசித்து ஊழியத்தை, ஆலயத்தை கட்டி எழுப்புகிற பொழுது, முரட்டுத்தனமாக வேலை கொள்ளும் பொழுது பலத்த அவருடைய கையில் இருந்து வேலை செய்தவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு அத்தனை பேர் நல்லா இருக்க. ஒரு சின்ன வார்த்தை சொல்லி ஏசிட்டா எத்தனை பேர் பயப்பட்டு ஓடிடுறாங்க தெரியுமா? ஒரு சின்ன வார்த்தை, டார்லிங்கிற வார்த்தையில கொஞ்சம் கடிந்து ஒரு வார்த்தை வந்துட்டா எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. நோ, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கற்பாறை போல் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து வேதம் சொல்கிறது. வேதம் தெளிவா சொல்லுது. பலத்த கையில் அடங்கி இருக்கு. ஊழியக்காரங்களுக்கு ஏசுறதுக்கு உரிமை கொடுக்கணும். அதுதான் நல்ல சீடன். ஊழியக்காரன் எச்சரிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் நல்ல சிசி. ஊழியக்காரர்கள் இது தவறு என்று சொல்வதை அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் சீசர்கள். சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் கூட கற்பாறை போல மாறிவிடுவார்கள். என்னுடைய டாபிக் வேற, நான் கொஞ்சம் உள்ள போறேன், கொஞ்சம் வெளியே வந்துடுறேன். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் சுவிசேஷத்தை ஏற்க மறுக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவதுதான் கற்பாறையில் விதைப்பு. அடுத்து உள்ளில் சிக்கிருக்கிற வாலிபர்கள், போதை வஸ்துக்கள், செல்போன் அடிமைத்தனங்கள், கேமிங் லேப்டாப், கேமிங் செல் இன்றைக்கு அநேகருடைய கைகளில் இருக்கிறது. அநேகர் இந்த முள்ளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள். ஆபாச வலைத்தளங்கள், பாவங்கள், பொல்லாத காரியங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இப்படி சிக்கி இருக்கிறவர்களால் முள்ளுக்குள் இருக்கிறவர்கள், விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், ஓரின சேர்க்கையாளர்கள் என்று வெறுத்து விடாதீர்கள். லெஸ்பியன் என்று வெறுத்து விடாதீர்கள்.
திருநங்கைகள் என்று வெறுத்து விடாதீர்கள். Love every people. ஆனால் அவர்களுடைய பாவத்திற்கு உடன்பட முடியாது. அவர்களை மீட்கும்படி, அவர்களை நேசிக்கும்படி நாம் போராடி புறப்பட வேண்டும். இன்னைக்கு ரெண்டே காரியம் சொல்கிறேன். ஒன்று, போராடு. இரண்டு, புறப்படு. யாரை நோக்கி புறப்படு? நல்ல நிலம் காத்திருக்கிறார். எனக்கு தெரியும், உடைந்த உள்ளங்கள் இங்கே அநேகர் இருக்கிறீர்கள். You are the people of broken. You are the people of broken. உடைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். நொறுக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். யாராலும் மாற்ற முடியாத, தேற்ற முடியாத நோய் கொண்டவர்கள் இருக்கிறீர்கள். மருந்துகளாலும் மாத்திரைகளாலும் முடியாது என்று கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். People are broken. அதான் நல்ல நிலை. தாவீதோடு இருந்தவர்கள் யார்? உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள். நம்மோடும் அப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருப்பார்கள். அவர்களுக்கு நம்மைத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். புறப்படு. போராடி வெற்றி பெற. இஸ்ரவேல், உன்னை கண்டால் பூமி அதிரும். உன்னை கண்டால் மலைகள், குன்றுகள் தவிடுபடிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த GRFM இருந்து அநேகரை கர்த்தர் ஊழியத்திற்கு புறப்பட பண்ணுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எங்கு போக வேண்டாம். Share this ministry to the people of broken, people of idol worshippers. இந்த உலகத்திலே கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் இந்த செய்தி போகட்டும். இதை நாம் வளர்த்தெடுக்க வேண்டுமானால் இதற்கு நிறைய தேவைகள் இருக்க. 40 பேர் 50 பேருக்கு ஆசீர்வாதமாய் ஒரு 50 பேர் 500 பேருக்கு ஷேர் பண்ணா என்ன வேகத்தில் இந்த ஊழியம் வளரும் என்று யோசித்துப்பார். இந்த கடைசி காலத்திலே GRFM என்ற பிளாட்ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருப்பது எதற்காக? ஆண்டவரை சொல்லுவதற்காக. இந்த போராட்டத்தை தவிர்த்து, ஒருமன கேடுகளை தவிர்த்து, சத்துருவின் கிரிகளை தவிர்த்து, போராடுகிற சத்துருவை மேற்கொண்டு புறப்படுங்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். அநேகர் ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள், உங்கள் குடும்பம், கடன் பிரச்சனை, தடைகள், தரித்திரம், பலவிதமான வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறுவதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்காக நான் கொடுக்க விரும்புகிறேன். I want to share something to this ministry. கொஞ்சம் மாசம் ஒரு சின்ன பொருத்தனையோடு கூட நான் கட்டாயப்படுத்தல, விசனப்படுத்தல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல நான் கேட்கிறேன். அருமையான ஒரு தாயார் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக பரிவோடு பேசியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதே போல சிலர் இந்த ஊழியத்தில் இருக்கிறீங்க. நான் யாருடைய பெயரையும் சொல்ல விரும்பல, பெயர் சொல்லுகிறதை நான் விரும்பவில்லை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் உடைய பரிவான உண்மையான அந்த இதயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக செயல்படுகிற பொழுது, அதை கொடுத்து தாங்குகிற, இதை அறிவிக்கிற இந்த வேலையை நீங்க செய்கிற பொழுது சில போராட்டங்கள் வரும். ஆனால் சோர்ந்து விடாதீர்கள். நின்று கொண்டு, நிலைத்து நின்று, சபையிலே நாட்டப்பட்டது போல, பிரகாரங்களில் நாட்டப்பட்டது போல நின்று கொண்டு இந்த ஊழியத்தை ஏந்தி பிடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஊழியத்திற்காக விதைத்திருக்கிறேன். 2 ரூபாயோடு இந்த ஊருக்கு வந்தவன். இன்றைக்கு கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். விதை விதைத்தால் தான் பலனை அறுக்க முடியும். காணிக்கையை மட்டும் விதைக்காதீர்கள். இந்த பெரிய பிளாட்ஃபார்ம், காலை ஜெபம், மாலை ஜெபம், இரவு ஜெபம், பைபிள் ஸ்டடி, டிசைபிள்ஷிப், பல கோணங்களில் நடைபெறுகிற ஊழியம் கர்த்தருடையது. இந்த ஊழியத்துக்கு உங்களால் முடிந்த அளவு ஒத்தாசையாயிருங்கள். என் தாய், என் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்ததுதான் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று உறுதியாய் சொல்ல முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் பரிசுத்த குமாரனாகிய இயேசுவே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம்.
விலையேற பெற்றவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் தகப்பனே, இந்த ஊழியத்திலே இவர்கள் சிறப்பானவர்கள், இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று இவர்களை தெரிந்தெடுத்து முன்குறித்து தாயின் கற்பத்திலே பிரித்தெடுத்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எஜமானனே, சூராஜனே, ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது ஓடி ஓடி உயிர் ஓடி அனைத்தீரே சேவைக்கே, அனைத்தீரே சேவைக்கே, அதை நான் மறப்பேன், அதை நான் மறப்பேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறது இதன் அறிவீனம். கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக போராட்டம், குடும்பம் எதிராய் நிற்கிறது, பலவிதமான சரீர பலவீனங்கள் எதிராய் நிற்கிறது, மனுஷ சக்திகள் எதிராய் நிற்கிறது. ஆனாலும் அழைத்தவர் நடத்துவார் என்று ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தடுத்து நிறுத்த நினைக்கிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். எழும்புவார்கள், புறப்படுவார்கள். மகளே, நீ புறப்பட்டதினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பதை இதே தளத்தில் சாட்சி சொல்லுவார். குடும்பத்தின் சாட்சி, வாழ்க்கையின் சாட்சி, ஊழியத்தின் சாட்சி எழும்ப போகிறது. இஸ்ரவேல் ஒருபோதும் அவமானப்பட்டது இல்லை. எல்லா துதி, எல்லா கனம், மகிமை உமக்கே செலுத்தும். இந்த நாளிலும் ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மிகுந்த பிரயாசத்தோடு இதை ஆண்டவரை எடுத்து சென்றிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல தகப்பனை பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை யார் மாற்றுவார் என்று சொல்லி எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார். வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு சட்டை இல்லாம பனியனோட வேதத்தை கையில வச்சுக்கிட்டு சட்டை இல்லாம நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன். பைபிளை திருப்புறீங்க, ஓடுறீங்க, ஒரு பழைய பைபிள், ஒரு எளிய நிலையிலிருந்து இதை கொண்டு பார்த்து கொண்டிருக்கேன். கர்த்தர் உங்களோட பேசுற கீழே உட்கார்ந்து ஒரு சாரத்தை கட்டிட்டு ஒரு லுங்கி பனியனோட பைபிளை திருப்பிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். உங்க எளிய நிலையை நீங்க மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. நான் பார்த்த அந்த பழைய அற்புதங்கள் இந்த பூமியில நடக்கணும்னு நீங்க வாஞ்சியோடு அந்த பழைய வேதத்தில் நடந்த அற்புதங்கள் நடக்காதா? என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்காதா? மரித்தவர்களை உயிரோடு நிற்பன அதே வேதம் தானே நான் கையில வச்சிருக்கேன். குஷ்டரோகியை சுகமாக்கின வேதத்தை தான் நான் கையில் வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க.
ஆண்டவர் சொல்லுங்க, இஸ்ரவேலே நீ வெட்கப்படுவதில்லை, என் வேதம் ஒருபோதும் அழியாது, ஒரு உறுப்பாகிடும் எழுத்தாகிடும் ஒன்றும் அழியாது என்று வேதம் சொல்கிறது. உன் கையில இருக்கிற பைபிள் பழைய பைபிளா இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். This is the message to the online people. இது உங்களுக்காக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, supernaturally God will do the miracle as you like in the olden days. அந்த காலத்துல நடந்துச்சு அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நோ, உங்க காலத்துல உங்க கண்கள் காண, உங்க 2 கண்கள் காண கர்த்தர் செய்ய போற. நடக்குமா? நிச்சயம் நடக்கும். நடக்காது. பைபிளை கூட்டுறீங்க, திறக்கிறீங்க, நடக்குமோ? நடக்காது. நடக்கும், நிச்சயம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வல்லமை உமக்கே, எல்லா கனம் எல்லா மகிமை எல்லா வல்லமை உமக்கே. அப்பா பிதாவே உம்மை ஆராதிப்பேன், அன்பு இயேசுவே தூய ஆவியே காத்தீரே, ஆவியே காத்தீரே, ஆவியே காத்தீரே, இருப்பாய் நெருப்பு ஆவியானவருடைய அக்கினி இந்த தளத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக, அக்கினி இறங்கி வருவதாக. ஆண்டவரே, ரிவைவல், ஃபயர், ஃபயர், அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. ஒவ்வொரு சரீரங்களையும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி விடுவிக்கிறவர், சுகமாக்குகிறவர், அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யார் கதவுடைய உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது வல்லவரே ஆடி வாய்ந்த கரம் இறங்கி வெளியே பார்த்தார். அன்பில் ஆண்டவரே, இந்த தளத்துல வேலை செய்யறதான ஒவ்வொருவரையும் ஆசி, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசி, அன்போடு கூட கரிசனையோடு கூட தகப்பனை உரிமையோடு கூட பயணம் செய்த பிள்ளைகளையும் ஆசி, பொறுமையோடு தாழ்மையோடு இதை கட்டி எழுப்ப வேண்டும். நான் இதற்கு அதிகாரி அல்ல, கர்த்தரே அதிகாரி. ஊழியம் என்பது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது. நான் இதற்கு ஒத்தாசையா இருக்க வேண்டும், நான் உறுதுணையா இருக்க வேண்டும். என் மரண வரியந்த உண்மையாக கீழ்ப்படிந்து அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருந்து அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தடை செய்து நானும் ஊழியம் செய்வேன் ஓடி ஆபத்துல சிக்கிவிடாதபடி என் ஜனங்களை பாதுகாத்து இணைந்து செல்கிறவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செல்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் ஒரு குழுவை எழுப்பும். ஜெபிக்கிற குழுவை எழுப்புங்கம்மா. ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பும், கொடுக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பும், பேசுகிற ஒரு கூட்டத்தை எழுப்பும். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்த பொறுப்போடு செய்கிற தகப்பனோடு தாயோடு இணைந்து நிற்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். குடும்பத்தை, பிள்ளைகளை, எல்லைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும். ஆன்லைன்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களை, உடைய பாரங்களை உடைய சமூகத்தில் வைக்கும். கர்த்தர் பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு சோத்திரத்தோடு ஜெபத்தை எடுப்போம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்.